ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சண்டேன்றதுனால நான் வீட்டில் இந்த சிக்கன் ஹலீமை செஞ்சுருக்கேன். ஸோ இது எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா பருப்பு வகைகள் நான் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி ஸ்பைசஸ், அதாவது பட்டை, கிராம்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ இது ஒன்றொன்னா என்னென்ன நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது தோரம் பருப்பு நான் எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் மைசூர் பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிறு பருப்பு, அப்புறம் கோதுமை, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உளுந்து பயிறு, ஸோ அது எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாலியா. இது கோதுமை அரைச்சி இருக்கும், ஸோ தாலியா. ஸோ இந்த பருப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைசஸ், பட்டா, கிராம்பு, ஸ்டார் ஆனியன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வச்சிருக்கேன். ஸோ இதை இப்போ தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடணும். சரிங்களா? இப்போ மதியம் நான் இது செய்ய போகிறேன். அதனால இப்போ நான் என்ன பண்ணேன், இப்போ 8 o'clock டைம். ஸோ அதனால அந்த டைமிங்க்கு பார்த்தீங்கன்னா நான் ஊற வச்சுட்டேன். இப்போ மதியம் செய்ய போகிறதுனால இப்போ ஒன்று டைம். ஸோ 1 கிட்டத்தட்ட அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த பருப்பு வகைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அலசிட்டு இது ஒரு தனியாக ஒரு குக்கரோ இல்லை ஏதாவது ஒரு பாத்திரத்தில் எல்லா பருப்பும் போட்டு அதில் தண்ணி வச்சுட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு ஸ்லோவாக வெந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு சைடு இருந்தால், ஒரு சைடு நம்ம இந்த ஸ்பைசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சிக்கணும். ஸோ அதை இப்போ அரை மணி நேரம் சென்று இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரை மணி நேரம் கிடையாது, இது 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைசஸ் நம்ம அதில் ஆட் பண்ணுறோம். ஸோ மிளகாத்தூள், தனியாத்தூள், அதே மாதிரி அந்த ஸ்பைசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சோம் இல்லையா, அது உப்பு போட்டு நம்ம இது திருப்பி மூடி வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா எடுத்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துச்சு. ஸோ நம்ம பிளெண்டர் வீட்டில் இருந்ததுனால இந்த பிளெண்டர் வச்சு நம்ம எல்லாமே அழகாக பேஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த குக்கர், தனியாக ஒரு குக்கர் எடுத்து இதில் ஆயில் போட்டுக்கிட்டு ஸ்பைசஸ் நான் ரொம்ப கம்மியாக தான் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வெங்காயம் போட்டு, வெங்காயம் நல்லா மசியறதுக்காக சீக்கிரமாக, அதாவது மசியறதுக்காக சால்ட்டு போட்டிங்கன்னா சீக்கிரமாக மசிஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு, இந்த சிக்கன் 1 கிலோ நான் எடுத்திருக்கேன், போன்லெஸ். ஏன்னா என்னோட குழந்தைங்க சாப்பிட்ணும், அதனால காரமும் சரி போன் இல்லாதது தான் நான் எடுத்திருக்கேன். காரமும் கொஞ்சம் கம்மி தான். ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர், அப்புறம் பார்த்தீங்கன்னா கொரியாண்டர், அதாவது தனியா தூள், அப்புறம் ஸ்பைசஸ் நம்ம அரைச்சது கரம் மசாலா, அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா, அது எல்லாமே போட்டு கொஞ்சோண்டு புதினா, அதுக்கப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய். ஏன்னா நான் பசங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 விசில் விட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த சிக்கன் வெந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது அந்த நூலாக வரணும். ஸோ அது குக்கர்லேருந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அது கொஞ்ச நேரம் நம்ம ஆற வைக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு பிறகு அதில் அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, சிக்கனோட தண்ணி, அது இந்த லாஸ்ட்டாக அது யூஸ் பண்ணுவோம். அதனால் அதை எடுத்து நான் தனியாக ஓரமாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சிக்கனை இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். நான் அந்த தண்ணி சொன்னேன் இல்லையா, சிக்கனோட தண்ணி, அது எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அது மேலேயே இதில் போட்டாச்சு. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இதுக்கு மெயின் டிஷ்ஷே வெங்காயம். அதனால வெங்காயம் நல்லா ஆயில் போட்டு டீப் ஃப்ரையாக பண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ ஃபைனலாக எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கார்னிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பாருங்கள், புதினா, கொத்தமல்லி எல்லாமே போட்டுட்டு அதே மாதிரி கார்னிஷ் பண்ணி இந்த மாதிரிங்க லெமன் மாதிரி வச்சிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த கப்ஸில் எல்லாம், அந்த பவுலில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பைசஸ்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வச்சுருக்கேன். புதினா, அதே மாதிரி இஞ்சி நல்லா கழுவி இந்த மாதிரி நீட்டாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டீப் ஃப்ரை பண்ண ஆனியன்,
அதே மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் கம்மியாக போட்டிருக்கேன் பசங்களுக்காக சொன்னேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி சாட் மசாலா, அதுக்கப்புறம் சில்லி, அப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன். ஸோ இது எல்லாமே வந்து மெயினாக வேணுங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போது நாக்கு ஊறுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா, உங்களுக்கு என்னோட வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னோட சேனலை விசிட் பண்ணி நிறைய வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள். டைம் இருந்ததுன்னா நீங்கள் போய் பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.